சார் வணக்கம். வணக்கம் கப்ரியால். நிறைய சர்வே எடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்டலாம் பேசும்போது, அதே மாதிரி பத்திரிகையாளரோட பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்டிகேவோட ஓட்ஸ் இந்த தடவை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 3-4% இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக இப்போ சி ஓட்டரோட முடிவுகளும் வெளில வந்தது. ஸோ சிஎம் கேண்டிடேட்டா யாரை ப்ரிஃபர் பண்றீங்கன்னு கேட்கும்போது விஜய்க்கு 18% அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. சீமான் அந்த லிஸ்ட்ல இல்லை. ஸோ எப்படி பார்க்குறீங்க? சீமானோட ஓட்ஸ் கம்மியான ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி சீமான் ஓட்டு களத்துக்குள்ள சீமான் நிற்கிறதுனால பெரியார் வர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான் எடுக்கிறதுனால அது 15 to 20% வாக்கு போகும். கண்டிப்பாக 8% வாக்கு சீமான் எடுப்பாருங்கிறது மக்களவைத் தேர்தலில் நான் மட்டும்தான் சொன்னேன். தினத்தந்தி கருத்து கணிப்பு சொல்ல, ஐயா சுமன் ஸ்ரீராமன் சொல்ல, யாரும் சொல்லலை. நான் லாஜிக்காக தான் என்னோட ஆர்குமெண்ட்டை வச்சு சொல்கிறேன். கருத்து கணிப்பில் விஜயை வைக்கிறதே தவறு. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் எப்படி வானம் ஏறி வைகுண்டம் போவானா? நீங்கள் கருத்து கணிப்பு விஜய் மக்களவைத் தேர்தல் போட்டிட்டால் என்னென்னு யாராவது கருத்து கணிப்பு போட்டிங்களா? இல்லை. அப்போ இந்த செட்டப் கருத்து கணிப்பு போட்டதே விஜய் தரப்பு தான். மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் வந்துட்டார். மக்களவைத் தேர்தலில் விஜய் போட்டிட்டா என்னன்னு கருத்து கணிப்பு போட்டிங்களா? போடலை. ஏன் போடலை? அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேண்டிடேட் இல்லைங்க. அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா கேண்டிடேட் இல்லைங்க. எங்கள் கமலஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டியோ, கமலஹாசனுக்குள்ள கெப்பாசிட்டியோ, கமலஹாசனுடைய ஆளுமை தன்மையோ, கமலஹாசனுக்குள்ள லீடர்ஷிப்போ விஜய்கிட்ட இல்லைங்க. சும்மா நீங்கள் சீமானை பிடிக்காம 4 பேர் பேசிட்டான்னா அது வகையாயிருமா? 39 கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய்க்கு எலிஜிபிலிட்டி இல்லை. கமலஹாசன் 39 கேண்டிடேட் போட்டார். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தீங்க, கட்சி ஆரம்பிச்சிங்க, அனௌன்ஸ் பண்ணீங்க. சரி, இன்னைக்கும் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட வெயிட்டாட்டு 5 பார்லிமெண்ட் கேண்டிடேட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கமலஹாசன் போட்ட வெயிட்டான கேண்டிடேட் கிடையாது. அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி ஸ்டண்டு, ஏட்டுச்சுரக்க அரசியல், காகித புலி அரசியல், ஸ்டண்ட் அரசியல், பிராண்டிங் அரசியல், 12 கோடி ரூபாய் வச்சு பிராண்டிங் அரசியல் போலித்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆணித்தனமாக சொல்கிறேன், உங்ககிட்ட 214 கேண்டிடேட் இல்லவே இல்லை. 39 கேண்டிடேட் போட்ட கமலஹாசனே ஒரு 150 கேண்டிடேட் தான் போட முடிஞ்சது. ஆனால் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறோன்னு கான்ஃபிடண்டாக சொல்கிறாங்களே. பண்ணிட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துடுங்க சார். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போவானா? மொச பிடிக்கக்கூடிய நாய்க்க மூஞ்சியை பார்த்தா தெரியாது நமக்கு? பழமொழி தான் சொல்கிறேன். நீங்கள் கமலஹாசனே 39 போட்டவர் கமலஹாசன். கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. 39 உங்களுக்காக போட முடியல. பார்லிமெண்ட்டுக்கு லெட்டர் பேடாட்டு சிஏ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடாக இருந்தீங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கமலஹாசன் போட்ட 39 கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆட்டு இவ்வளோ காலமாகி உங்கள்கிட்ட ஆள் இருக்கானான்னு பாருங்கள். நடுநிலையாளர்கள் நேர்மையானவர்கள். கமலஹாசன் மக்களவையில் போட்ட, கமலஹாசன் கெப்பாசிட்டியோட போட்ட 39 கேண்டிடேட்டு கிடையாட்டு விஜய்கிட்ட இப்பவும் எம்பி கேண்டிடேட்டுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களான்னு பாருங்க. இல்லை, 39 போட்ட கமலஹாசனே 150 தாண்ட முடியல. இவர் 39 போடுறதுக்கு ததிகணந்தம் போட்டார். இவர் எப்படி 214 போட்டுக்கிடுவார்? முடியாது இவங்கள்ட்ட. அதுக்கான முயற்சியும் எடுக்கல, முஸ்தீப்பும் பண்ணலை. மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன செய்வீங்கன்னு. இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன்னார். ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் வராதுன்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு அவர் சொன்னாராம். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், 214 போட்டால் விஜய் சாதிச்சிட்டாரு, கங்க்ராட்ஸ் விஜய்னு சொல்லுவேன். அதுக்கான சூழ்நிலை வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ கேண்டிடேட் இல்லை, கெப்பாசிட்டி இல்லை, ஆளுமை இல்லை, 30-40 கேண்டிடேட் கூட இல்லை. வறுமை ஒழிப்பு தினம் 30-40 இடத்துல தான் நடத்தினாங்க. மகளிர் ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர்லேயும் ஒரு சில இடங்களில் தான், தஞ்சாவூர், நாகப்பட்டினத்தில் நடந்தது. எல்லாமே ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இது வக்ஃப் போர்டு விஷயத்தை எடுத்து தலைநகர்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களாம். எத்தனை தலைநகரில் எவ்வளோ பேர் ஆர்ப்பாட்டம் நடத்துறது பார்க்கணும். என்னோட அனுமானப்படி இவங்கள்ட்ட 30-40 கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை. அதுவும் இந்த கேண்டிடேட்ஸ் ஒரு கனவில் இருந்தாங்க. எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வந்துடும், அந்த கூட்டணியில் நம்ம நின்று ஃபைட்டிங் கேண்டிடேட் ஆயிடலான்னு கனவில் இருந்தாங்க. அதற்காக பணம் செலவழிக்கவும் தயாராக இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பலம் நிரூபிக்காத, தன் கையில் வராத ஒருத்தர் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஜானகி சிவாஜி மாதிரி அது பிளாப் ஆயிரும்னு விஜயை பொருட்படுத்தாமல் பாஜக கிட்ட வெளிப்படையாட்டே போயிட்டாரு. விஜய் விஷயத்தில் மன்னிக்கணும், விஜய்க்கும் எடப்பாடிக்கும் பேச்சுவார்த்தை நடந்தான்னு எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஒரு யூகத்தில் தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த யூகத்தின் அடிப்படையில் தான் விஜயை பொருட்படுத்தாமல் எடப்பாடி போயிட்டாருங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அந்த யூகம்தான். எனிவே விஜயை பொருட்படுத்தலை. விஜய் பலம் நிரூபிக்காத பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் 18% பலம் நிரூபித்த என்டிஏ நோக்கி அவர் எடப்பாடி போயிட்டார். அப்போ ஆதவர்ஜனா அலறாரு, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் உங்களுக்கு போயிடும்னு அலறாரு. எடப்பாடிக்கு போயிட்டு போட்டு விழுந்துட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் 234 போட்டு உங்களை
நிரூபிக்கலாம் பார்க்கணும். அப்போ நீங்கள் இலவு காத்த கிளியாட்டு ஏமாற்றப்பட்டவங்களாட்டு எடப்பாடி பின்னாடி கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு போயிடலான்னு நினச்சிங்க. மாவட்டத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் நினச்சாங்க. விஜய் பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டுன்னு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் போட்டதெல்லாம் நடந்தோன்னு நினச்சாங்க. நான் ஒருத்தன் தான் சொன்னேன், எடப்பாடி சமத்தர் கில்லாடி, பாமகவுக்கு தான் ஒரு அல்டிமேட்டாக இடம் கொடுப்பாரு. இப்போ மத்திய அரசு அதிகார பலம், கூட்டணிக்கு யாரும் இல்லாதனால பாமகவும் பாஜகவை காட்டி பேரம் பேசுவாங்களோன்னு பாஜக கிட்டே அவர் போயிட்டார். அப்போ 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 விஜய்க்கு வந்து கூட்டணி ஆப்ஷனே இல்லை, 234 போட்டு தான் தீரணும். இந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து பரிதி வச்சு போயிருக்கிறாரு. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஜானாரிகிசாமி ஒரு சைடு, இவர் ஆதவர்ஜனா ஒரு சைடு, ஒன்றுமே புரியலைன்னு ஐயநாதன் விஜய் சொன்னதாட்டு ஏதோ போட்டிருக்கிறாரு. அந்த நிலைமையில தான் விஜய் இருக்கிறாரு. அதாவது அலைக்கு பயந்து அவனும் கடலில் நீச்சல் அடிக்க முடியாது. அலைக்கு பயந்தவன் கடலில் நீச்சல் அடிக்கணும்னா நீங்கள் மக்களவையிலே வந்திருக்கணும். மக்களவை ஒன்றும் பெரிய மோசமான ஒரு களம் அல்ல. அந்த களத்தில் நீங்கள் வந்து ஓட்டு எடுத்துக்கலாம். கமல்ஹாசன் மக்களவையில் தான் வந்து ஓட்டு எடுத்தார். டாக்டர் ஆர் ராமதாஸ் மக்களவையில் தான் வந்து ஓட்டு எடுத்தார். நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களவையில் லெட்டர் பேடாக இருந்ததோட சிரமத்தை இப்போ அனுபவிக்கிறீங்க. 39 போட முடியாதவங்க 214 போட்டுருவீங்களா? காதில் பூச்சி தோண்ட சொல்லுங்கள் விஜய் கேண்டிடேட். ஸோ 214 போட முடியாத, கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத விஜய் வச்சிய கருத்து கணிப்புகள் எல்லாமே ஹம்பக்கு, கற்பனை, ஏட்டு சொரக்கா, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். சொல்ல வரேன், இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் அவங்க கேண்டிடேட்ஸை நம்பி இல்லை. டிவிகேவை பொறுத்தளவில் அவங்களோட யூஎஸ்பியே விஜய் தான். ஸோ விஜய்க்கு ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு. அவர் யாரை போட்டாலும் ஓட்ஸ் வரப்போகுது. அது எவ்வளோ ஓட்ஸ்ன்றது செகண்டரி, ஆனால் விஜய்க்காக தான் ஓட்ஸ் வரப்போகுது. ஸோ அவங்க பெரிய சூப்பர் கேண்டிடேட்லாம் தேடி போக வேண்டிய அவசியம்லாம் நினைக்கிறேன். இன்னைக்குள்ள வியாபார அரசியலில் விஜய் பண்ணுறது வியாபாரம் தான். விஜய் வியாபாரத்துக்காக மோடி கிட்ட கைகட்டி போய் நின்னாரு. வியாபாரத்துக்காக அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகையை என்னையும் காப்பாத்துமான்னு வியாபார அரசியல் ஜெயலலிதா போய் நின்னாரு. வியாபாரத்துக்காக ராஜ்சபா போஸ்டுக்காக ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னாரு. வியாபாரத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் எடுபடாதனால தான் பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு வியாபாரம், உங்களோட பாப்புலாரிட்டியை வச்சுள்ள வியாபாரம் உதயநிதி ஸ்டாலின் எடுபடாதனால தான் நீங்க வந்து ஜெயலலிதாவை 2011 ஆதரிச்சிங்க, அனில் மாதிரி உதவினீங்க. அதே ஜெயலலிதா உங்களை 2014 நீங்கள் 0-1 நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கோபத்தில் தான் நீங்கள் தலைவா படத்தை அடித்த கோபத்தில் தான் மோடிக்கிட்ட போனீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது சந்தர்ப்பவாத அரசியல். நீங்கள் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ண பார்க்குறீங்க. அப்போ உங்ககிட்ட வருவானும் சொந்த பைசாவை வந்து லாபம் வரும்னா தான் இன்வெஸ்ட் பண்ணுவான், லாபம் வரலன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அதைத்தான் நான் சொல்கிறேன். சொந்த காசை செலவழித்து விஜய்க்காக நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருப்பான். நீங்கள் மக்களவை தேர்தலில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா 39 வரும், 1 கோடி 1.5 கோடி வரை செலவழிச்சிருப்பாங்க. ஒரு 39 வந்திருப்பான். என்ன அறுவடை அவன் எதிர்பார்த்திருப்பான்னா, அவன் வந்து சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு கூட்டணிக்கு வருவார், அதில் நம்ம வந்து எம்எல்ஏ டிக்கெட் கேரண்டி, அந்த கூட்டணி ஜெயித்தா நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம். அந்த கேரண்டிக்கு விஜயகாந்த் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்து 29 எம்எல்ஏ ஆனாங்கல்ல. அதே மாதிரி நம்ம மக்களவையிலும் சேர்த்து 2 டைம் ஓட்ஸ் அதுக்கு ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம 1 டைம் ஓட்டுக்கே ஒரு சட்டமன்றத்தில் தேவைப்படுறவங்க நம்மளை சேர்த்துக்குவாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னா நம்ம எதிரணியில் நமக்கு வந்து கூட்டணி பலத்துக்காக நமக்கு தரக்கூடிய சீட்டெல்லாம் வெற்றி பெற்றுன்னா நம்ம வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிடலாம்னு அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ சட்டமன்றத்துக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணி என்னைக்கு அறுவடை பண்ண போகிறான்? 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷத்துக்குள்ளே கமல்ஹாசன் மாதிரி விஜய் போயிட்டாருன்னா, நீங்கள் மக்களவைக்கு வந்திருப்பீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி 1 டைம் அறுவடை பண்ணியிருப்பான்னு சார். இது வியாபார அரசியல் சார், இது வியாபார அரசியல். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். விஜய் வியாபாரம் தான் பண்றாரு. பிராண்டிங் மாஸ்டருக்கு காசு கொடுக்காருன்னா அது வியாபாரம் இல்லாம என்னங்க சார்? இன்னொரு கேள்வி, இப்ப விஜய் வந்து மேபி நீங்க சொல்ற மாதிரி அதிகமான ஓட்ஸ் வாங்காம இருக்கலாம், பட் கண்டிப்பா ஒரு 5% ஓட் மினிமம் வாங்குவார். மினிமம் 5% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். ஸோ இப்போ 5% ஓட் விஜய் வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப சீமானுக்கு எப்படி வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப சீமானை பொறுத்தளவுல ஓரளவுக்கு பாஜக ஓட்ஸ் இழந்தாலும் அது அதிமுகவுக்கு போகும்னு சொல்றீங்க. ஸோ பாஜக ஓட்டு இழந்தா அதிமுகவுக்கு போகுமா? அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? பாஜக ஓட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக கூட ஓட்டு சீமானுக்கு வரும். ஓ, ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்ன ஓட்டு அதிமுக போகாதுன்னு. ஓகே ஓகே. ஸோ அவங்க திருப்பி சீமான் ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அண்ணாமலை இல்லைன்னா சீமான் 24 12% போயிருப்பாருன்னு சொன்னேன். ஆனால் அப்படியே இருந்தாலும் 20% ஓட்ஸ் எப்படி வரும்ன்றீங்க? என்டிகேவுக்கு எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? 16% ஓட்டு எங்க இருந்து வந்தது? எடப்பாடி அடிச்சு தானே வந்தது. கொடநாட்டு கொலையை பற்றி அடிச்சு தானே வந்தது. செல்லூர் ராஜி நோட்டாக்கு போடுன்னு சொன்ன பிறகு தானே வந்தது. பாஜக நிற்காத போது திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் பேசி தானே வந்தது. இப்போ சீமானுக்கு 8% இருக்கு, இன்னும் 12% எப்படி வரும்னு கேட்குறேன். 15 to 20% ஓட்டு சீமானுக்கு தாராளமாக வரும். இந்த 18% என்டிஏ ஓட்டில் பெரும் பகுதி சீமானுக்கு தான் வரும்.
அது 6% சொன்னீங்க. விஜய்க்கு போகாது. 6க்கு மேலே கூட வரலாம். 6 6னா 8 14. தென் திமுக இழக்கக்கூடிய ஓட்டுலேயும் ஒரு பகுதி சீமானுக்கு வரும். எடப்பாடி இழக்கிற ஓட்டுலேயும் சீமானுக்கு வருது. விஜய் ஃபேக்டரை நான் கணக்கில் எடுக்கலை. அவர் எலிஜிபிளாக கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாருன்னு அவரை நான் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். சீமானை கூட விஜய் கேண்டிடேட் போடுவார்னு நினைக்கலாம், நீங்கள் கூட நினைக்கலாம். நான் 39 போட முடியாதவர் 214 போட்டுவிட மாட்டார், அவர் ஒரு தனித்துவ சக்தியாட்டு கமல்ஹாசன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டார், கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டி விஜய்க்கு இல்லை, கம்பேர் வித் கமல்ஹாசன் விஜய் இஸ் இன்எலிஜிபிள், கமல்ஹாசன் எலிஜிபிள் நான் ஏன் கணக்காக நான் சொல்கிறேன். அது 26 வரட்டு அவர் 214 போட்டுட்டாருன்னா நான் அப்போ பேசுகிறேன். போட்டுவிட மாட்டாருங்கிறது என் கருத்து. ஸோ அவரை பற்றிய கருத்து கணிப்பு எல்லாமே ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிறது என்னோட இது. அவுட்ரைட்டாக நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். சார், இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ உங்களை பொறுத்தளவு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, சீமான் அவர்களுக்கு 15% 20% ஓட்டு வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ இப்போ 15% 20% ஓட்டு வரைக்கும் வருதுன்னா எங்கிருந்து வரும்? ஏன்னா விஜயும் வந்து பிரிக்கிறாரு, ஒரு 5-6% மினிமம் பிரிப்பாரு. ஸோ எங்கிருந்து சீமான் அவர்களுக்கு ஓட்ஸ் வரும்? அந்த விஜய் இன்எலிஜிபிள் அவுட் ரைட்டா நான் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவர் எலிஜிபிளா வந்தா அன்னைக்கு பார்த்துக்கலாம். 35% ஓட்ஸ் இருக்காதா சார்? எலிஜிபிள் சார், களத்தில் நின்னா தான் சார் ஓட்டு வரும், நின்றுட மாட்டாருங்கிற சார். நீங்கள் விடிய விடிய அந்த கதையெல்லாம் வருது. அவர் இன்எலிஜிபிள் நின்றுட மாட்டாருங்கிறேன். 214 போட்டுக்கிட மாட்டார். 39 போட்டுக்கிடாதவர் 214 போட்டுக்கிட மாட்டார். கமல்ஹாசனுக்குள்ள எலிஜிபிலிட்டி அவருக்கு இல்லைன்னு அடிச்சிடுறேன். ஒன்று. அடுத்து வந்து விஜய்ங்கிற பிம்பம் கமலுங்கிற பிம்பம் சீமானுக்கு லாபமான மாதிரி விஜய்ங்கிற பிம்பம் லாபமாகுது. விஜய் அருந்ததியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உள்ள ஒதுக்கீட்டில், எடப்பாடியோட கூட்டணி போலாங்கிற நப்பாசையில். அப்போ சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இதோட தாக்கம் அந்த எஜுகேட்டட் பறையர் தேவேந்திர குல வேளாளர் மத்தியிலையும் அது கீழ்மட்டத்திலையும் நமக்காக சீமான் தான் இருக்கிறாருங்கிறதும் பெரிய அளவு உள்ள கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தால சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்லிக்கிட்டு பசுமனில் போய் பசுமன் தேவரையாவுக்கு குரு பூஜையில் கலந்துக்கிட்டு வந்ததில் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து சீமானை பெரிய அளவில் மதிக்கிறாங்க. இதில் பொது தொழில் ஆதித்தமிழர்கள்ங்கிறதுல தேவேந்திர குல வேளாளர்களையும் பறையர்களையும் ஒரு 20-25 பேர் அவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ஊடகத்தில் மறைக்கப்படக்கூடிய மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் பிரச்சனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள பறையர் சமூக மக்கள் மத்தியிலையும் பிற ஆலய நுழைவு மறுக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியிலையும் சீமான் பெரிய ஹீரோவாயிட்டார். அது அரசாங்கம் இதை விட்டால் அதிமுக பறையர்கள் ஓட்டையும் தாண்டி பிசிக பறையர் சமூக வாக்கையும் அதிமுக பறையர் சமூக வாக்கையும் பாதிக்கும்னு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வந்து அதை திறந்து விடுறதா சொல்கிறாரு. சீமான் அதை வாட்ச் பண்ணுவார், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த போராட்டத்தையும் முன்னெடுக்கலாம். பஞ்சமர் நில மீட்புங்கிறது வந்து சீமான் வந்து அந்த நிலத்தை வச்சிருக்கவங்களை பகைச்சிக்கிட்டே பறைய சமூக மக்களுக்காக களத்துக்குள்ளே நிற்கிறாரு. அதையும் தாண்டி சீமானுக்கு நார்வேல் கேண்டிடேட் குயவர், திருச்சி கேண்டிடேட் நாவிதர், கோயம்புத்தூர் கேண்டிடேட் படித்த வண்ணார் சமூக பெண்மணி. இப்படி வண்ணார் நாவிதர் குயவர் மட்டுமில்லை, போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர், தென் ஊராளி கவுண்டர், முக்குவர், பரதவர், பரவதராஜகுல மீனவர்னு பெரிய அளவுக்கு வந்து விளிம்பு நிலை மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் இல்லாத மக்களுக்கும் வந்து கேண்டிடேட்டை சீமான் கொடுக்குறாரு. இதையும் தாண்டி பிசியில் எடப்பாடியாலையும் சிவி சண்முகத்தாலையும் பாதிக்கப்பட்ட எடப்பாடியாலையும் சிவி சண்முகத்தாலையும் பாதிப்பு சரி செய்யப்படாத முத்தரையர், செங்குந்தர், யாதவர் போன்ற சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வேட்பாளரை நிறுத்துறாரு. அவருடைய அரசியல் வந்து விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதில் தான் கமலஹாசனின் தினகரனையும் தாண்டி போன மாதிரி எடப்பாடி பழனிசாமியையும் தாண்டி பலகீனப்படுத்தி மேலே ஏற முடியும்னு உறுதியாக நம்புகிறாரு. அதையும் தாண்டி என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததும் தனக்கு பெரிய பூஸ்ட்டுங்கிறாரு. 4 பேரையும் ஏபிசிடின்னு அடித்து நிற்கிறது, மக்களோட நிற்கிறான், மக்களுக்காக நிற்கிறான்னு மக்கள் தன்னை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாப்புல. இதையும் தாண்டி கிளாஸ் டிஃப்ரென்ஸையும் கொண்டு வராரு. விஜய் வர்றதுனால ஏழை பணக்காரங்கிற டிஃபரன்ஸும் கொண்டு வரார். விஜய் 2 பணக்காரர் இருக்க டைரக்டர் இருக்க மகன் பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாப்புல, நான் ஏழையாக நின்று அரசியல் பண்ணுறேங்கிற அந்த கிளாஸ் டிஃபரன்ஸையும் அதில் கொண்டு வராரு. ஸோ விஜய் கம்பேரிசனுங்கிறது சீமான் யார் யாருக்காக எங்கெங்கெல்லாம் நிற்கிறாருங்கிறது சீமானுக்கு ப்ளஸ் ஆகுது. கமல்ஹாசன் கம்பேரிசன் எப்படி சீமானுக்கு ப்ளஸ் ஆச்சோ அதே மாதிரி விஜய் கம்பேரிசனும் சீமானுக்கு ப்ளஸ் ஆகுது. சீமானை பற்றி இதுவரை நான் சொன்னது எதுவுமே தப்பாக போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் திருவொற்றியூரில் 3வது போவார்னு சொன்னது நான் தான். தம்பிகளை என் மேலே கோவப்பட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவார், சீமானுக்கு அமைப்பே இல்லைன்னு சொன்னவன் நான் தான். அதே மாதிரி விக்கிரவாண்டி எலெக்ஷனில் போலரைசேஷனில் சீமான் மாட்டிக்கிடுவாருன்னு சொன்னது நான் தான். ஸோ சீமானை பற்றி நான் கரெக்டாக என்னோட அனுமானத்தில் எது சரியாக வருமோ அதைத்தான் சொல்கிறேன். இது சரியாக வரும். காரணம் 4 வரையும் எடுத்து களத்துக்குள்ளே நின்று
மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூ எடுக்கிறாரு. திரௌபதி அம்மன் இஷ்யூவை வந்து பாமக எடுக்கல, அதிமுக எடுக்கல, சிவி சண்முகத்துக்கெல்லாம் அக்கறை இல்லை. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பறையர்கள் போகணுன்னு எடப்பாடிக்கோ சிவி சண்முகத்துக்கு அக்கறை இல்லைங்கிறேன். அது தெளிவாக தெரியுது. பறையர் சமூக மக்களுக்கு இது தெரியும். ஸோ இந்த இஷ்யூவில் வந்து சீமான் பெரிய அளவுக்கு ஏறுவார். இது வந்து பெரிய ஒரு ஜம்பை கொடுக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன். மக்கள் உணர்வை தெரிஞ்சவன், மக்கள்ல இருந்து வந்தவன் சீமானும் மக்களில் ஒருத்த நாட்டு துணிஞ்சி 4 வரையும் ஏற்று இருக்கிறனால இந்த உயரத்தை 234 தொகுதி கேண்டிடேட் போட்டு 15 to 20% வாக்கு தாராளமாக சீமான் வருவார். எழுதி வச்சுடுங்க. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி.